தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு விவாதிப்பதற்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் திரைப்பட இயக்குனருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அப்படியே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் நம்ம தானே சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் பண்ணுங்க. சார், இப்போ விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுவோம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போகிறதா செய்திகள் உலாவிட்டு இருக்கு. இது தொடர்பாக என்டிஏ கூட்டணியில் இருக்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் பாஜக ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு மனப்பான்மையில் என்டிஏ இருக்கோ? இல்லை இல்லை, நான் அதில் சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ திமுக இதுக்கு 24 கட்சி 25 கட்சி கூட்டணியெல்லாம் வச்சு இந்த ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அப்படிங்கிற இதை ஒரு கட்டமைச்சு ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் அப்படின்னா, ஒரிஜினலாகவே அவங்க இப்போ இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியினுடைய பலத்தை விட திமுகவினுடைய பலம் கம்மியாக இருக்குது. ஒரிஜினலாகவே அதுதான் நிலவரம். 2021 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் இல்லாதவங்க புதுசாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தேமுதிக ஒரு கட்சியை நீங்கள் சொல்லுவீங்க, எஸ்டிபிஐன்னு சொல்லலாம், இவர் கமலஹாசன் சொல்லுவீங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா கூட 1% ஓட்டு கூட தேராது இன்றைக்கு சூழ்நிலையில். அதுக்கு உள்ளால தான் வரதுக்கு வாய்ப்பு. அப்புறம் அவங்கள சேர்க்கறதுனால என்ன சார் பிரயோஜனம்? எண்ணிக்கை நிறைய மக்களை ஏமாற்றலாம்ல. மக்கள்கிட்ட நாங்கள் பெரிய மெகா கூட்டணி அதானே இப்போ கட்டமைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2021 தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி பெரிய கட்சி அப்படின்னா அது தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் அதிமுக அணி தோற்கிறதுக்கும் திமுக அணி வெற்றி பெறதுக்கும் காரணமாக இருந்தது தினகரன் அவங்களுடைய அமமுக. இதை மறுக்கவே முடியாது. பல தொகுதிகளில் அந்த தென் மாவட்டங்கள் அதுதான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே காரணமாக அமைஞ்சுது. இப்போ அது உள்ளே வந்துட்டார். பாஜக அணிக்கு வந்துட்டு அப்போ நீங்க பலம் ஆயிடுச்சு அப்படின்னு பலம் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு டிவிக்கு நீங்க ரெண்டாவது இன்னொரு புள்ளி வரும் உங்களுக்கு சொல்றேனே. அன்னைக்கு நீங்க 5% ஓட்டுல 45% ஓட்டு வாங்கி திமுக அணி வெற்றி பெற்றது, அதிமுக அணி 40% ஓட்டு வாங்கியதுன்னு ஒரு இது இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பாஜக ஒரு அணி அது 18.24% ஓட்டை வாங்கி வச்சுருந்து 18+ அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அது அதிமுக தலைமையில் ஒரு அணி. அதிமுகவும் அந்த ஒரு அணி பெரிய அணியாக இல்லாட்டாலும் அது அவங்களும் எலெக்ஷனை சந்தித்ததில் ஒரு அணின்னு கணக்கில் எடுத்துடுங்க. அவங்க 23% ஓட்டு வாங்கின வெளியே தெரியாது. இதெல்லாம் இன்றைக்கி உள்ள இதில் இந்த டிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலலாம் இதை பேசலை, இது வெளியே வரல. அப்போ நீங்கள் 23+ சேர்த்தாவே 40க்கு மேலே வருது. 41% வந்துட்டு டிடிவியும் இல்லை, டிடிவி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்தார். அப்புறம் 40+ வந்துட்டு அப்புறம் எதுக்கு நம்ம அதுதான் சொல்கிறேன். அதுதான் எதுக்கு விஜயை கூப்பிடணும் அப்படின்றதுல ஆவலாக இருக்காங்க. ஆமாம், அதாவது மரணடி கொடுக்குதான். அதாவது இன்னொரு இது சொல்கிறேன், இது 40+ 40க்கு மேலே வந்துட்டு அதே சமயத்தில் திமுக என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அவங்க இப்போ விஜய்க்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டு கிடைக்கலாம் சார் உங்கள் பார்வையில்? ஒரு 18 சொல்கிறாங்க. நமக்கு ஒரு 10% கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 18னே வச்சுடுங்க சார், அப்படியே வச்சுடுங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் ஒரு 10-12க்கு மேலே போகிற வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 18னே நீங்கள் வச்சுடுங்க. அந்த 18% ஓட்டம் எங்கேருந்து வரும்? 2024 அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணா. கண்டிப்பாக அதிமுக பாஜக அணிக்கு ஓட்டு போட்டதில் சேதாரம் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். திமுக அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இந்த ஓட்டு தானே அதிகமாக அடி வாங்கும். திமுக கூட்டணி சொல்கிறீங்க. அதிமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக அணிக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட ரொம்ப அரிதாக தான் ஓட்டு போடுவாங்கன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்த நேரத்திலேயே தலைவா படம் வரும்போது முட்டிக்கிச்சு. அப்போவே பிரச்சனை பெருசாகிட்டு அப்போவே விஜய் ரசிகர்கள் திமுக பக்கம் நகர்ந்துட்டாங்க. ஓட்டு போடும்போது அதிமுக பக்கம் அதுக்கு எதிராகிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா பயங்கரமாக பிடிச்சி நெருக்கடி கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு வெறுப்பு வந்துட்டு அதில் போயிட்டாங்க, எதிராகி போச்சு. திருப்பி 2021 கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் தான் தலைவர் ஓட்டு போட்டார். திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பெட்ரோல் விலை கூடி போச்சுன்னு சிம்பாலிக்காக உணர்த்தி. இது 100 விஜய் ரசிகர்கள்னா 100 பேருமே அதே பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது தான்.
ஆனால் அதுலேயும் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிதல் உள்ளவங்க எல்லாம் அதை ஓட்டு போட்டாங்கல்ல, அப்போ அந்த ஓட்டும் திமுக தான் போச்சு. அடுத்து 2024 24ல் வரும்போது இவர் வந்து மைக்கு சின்னத்தை வச்சு நாம் தமிழருக்கு ஓட்டு போட, இல்லைன்னா அந்த கட்சிக்கு அங்கீகாரமே கிடச்சிருக்காது. கண்டிப்பாக அங்கே ஒரு 3% ஓட்டாவது அவர் வாங்கின ஓட்டில் விஜயினுடைய ஓட்டு இருக்கும். இப்போ அது டேமேஜ் ஆகும், வெளியே வரும். திமுகவுக்கு தான் அதிகமான அடி வாங்கும். சார் இப்போ நீங்களே சொல்றீங்க விஜய் அவர்களே திமுகவுக்கு தான் ஃபேவரபுளா இருந்தாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த நெருக்கடி அப்படின்னு. இப்போ அந்த கூட்டணியில விஜய் அவர்கள் எப்படி? முக்கியமான ஒரு விஷயம், விஜயினுடைய குடும்பமே வந்து திமுக குடும்பம். அது அடிப்படை. அது சந்திரசேகர் அவர்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தீவிரமான திமுக கட்சி, திமுக குடும்பம் அப்படி இருந்தவங்க தான். ஆனால் இப்போ அரசியலுக்கு நீ வரும்போது அவங்க சில இதை வந்து பண்ணுறாங்க. இல்ல சார், அந்த அலையன்ஸை அவருடைய ரசிகர்களே எப்படி ஏத்துப்பாங்க? ஏன் தலைவனுடைய படத்தை வரவிடாம செய்த கட்சி அதிமுக அப்படின்ற அது பார்வை அவங்களுக்கு பழசு, இருக்கும். அது பழசு, பழைய சரி, இது. இப்போ புதுசு அப்போ போறது அதில் சார். இருந்து அவங்க அப்படியே வந்துட்டாங்க. அவங்களுடைய இது பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பாஜக ஓட்டில் வந்து ஏதோ 1, 2 ஓட்டுகள் வந்து விஜய் ரசிகருங்கிற அடிப்படையில் போகலாம். போகுமான்னு எனக்கு தெரியாது. அதிமுகவில் பெருசாக அங்கே ஒன்றும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற கூட்டணி கட்சியிலையும் பெரிய அளவில் இருக்காது. ஒருவேளை ஒரு 2% போகிறதாவே அதிகபட்சமாக வச்சா கூட ஒரு 2% போகும்னு வச்சுக்கலாம். உங்கள் கணக்குப்படி 18% ஓட்டு இருக்குன்னா 2% அதிமுக பாஜக அணியில் டேமேஜ் ஆக போகுது, குறையுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாக்கி 16%ம் வந்து 16ல் ஒரு 3% கூட விட்டுருங்க, நாம் தமிழரில் போக போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். பாக்கி உள்ளது அட்லீஸ்ட் ஒரு 10% இல்லை சார், 5% திமுக கூட்டணியில் ஓட்டு இறங்குதுனாலே அது எவ்வளோ பெரிய மைனஸில் போய் நிற்கும் அது. இல்ல சார், இப்போ 5% பழைய கணக்கை வச்சு தான் நீங்க வெறும் 5% தான் கிடைக்கும்ன்றீங்க. 2024 வச்சு தான் சொல்கிறேன். சரி, இப்போ புது கணக்குக்கு வருவோம். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு முறை பர்சனல் அட்டாக்கே கொடுத்துட்டாரு திரு விஜய் அவர்களுக்கு. அதற்கு விஜய் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்புச்சு. இப்போ திரும்ப இதே கூட்டணிக்கு அவர் வந்தாரு அப்படின்னா அந்த ரசிகர்கள் ஏத்துப்பாங்களா? இல்லை, ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. ஏன் ஏற்றுக்குவாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜயனுடைய இப்போ அரசியலுக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து விகரஸாக இறங்கி இதெல்லாம் தொடங்கின பிறகு உள்ள அவருடைய மெயின் இது எதுவாக இருக்குன்னா, தீய சக்தி திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அது உண்மையும் கூட. அதே பாயிண்டில் தான் அதிமுகவும் இருக்குது, அதே பாயிண்டில் தான் பாஜகவும் இருக்குது. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சராக வரணுங்கிறது நோக்கம் இல்லை. அதை விட யார் வரக்கூடாதுங்கிறது தான் ப்ரியாரிட்டி. யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல. அப்போ திமுக வரக்கூடாது. திமுக வந்துச்சுன்னா தமிழகம் தாங்காது. இன்னும் 5 வருஷம் இவங்க இருந்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்போ கஞ்சா குடி பயன்படுத்துகிற ஆட்களாக போய் சேர்ந்துட்டாங்க. போதைப் பொருளெல்லாம் போய் சர்வசாதாரணம் அரசாங்க பள்ளிக்கூடம் மிச்சம் மீதி இருக்க எல்லா இடமும் போய் சேர்ந்துடும். இப்போவுமே சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. முன்னாடிலாம் காலேஜில் போய் ஏதாவது ஒரு கஞ்சா ஒருத்தவங்க அது ஏதோ ஒரு காலேஜில் தான் நடக்கும். ஊரில் 1, 2 குடிகாரங்க தான் இருந்தாங்க. நம்மலாம் ஊரில் இருக்கும்போது ஒரு 90கள்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சாங்கிறது ரொம்ப அப்படியா கஞ்சாவா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகக்கூடிய நிலைமையில் இருந்தது. சர்வசாதாரணமாக போயிட்டு அப்படியே ராமநாதபுரம் வழியே இலங்கைக்கும் போயிட்டு. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, இப்ப யாரு வந்து முதலமைச்சர் அது வந்து இங்க பிரச்சனை இல்ல. யாரு வரக்கூடாது அப்படின்றதான் பிரச்சனை அப்படின்னீங்க. ஆனா தாவேகால இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார், விஜய் அவர்கள் வந்ததே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான். அது இல்ல, அவரை யார் முதல்வரா ஏத்துக்கிறாங்களோ அந்த கூட்டணியை தான் நாங்க அமைப்போம்னு இன்னைக்கு அவர் பேட்டி இல்லை, அது வந்து அவர் ஒரு பழுத்த ஒரு அரசியல்வாதி தலைவர். அவர் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, அனுபவசாலி. ஆனால் யதார்த்தம் அவருக்கும் தெரிய தான் செய்யும். அவருக்கு ஒரு நெருடல் இருக்கும். ஏன்னா அவர் அதிமுகலேருந்து வெளியே வந்தவர். பழையபடி நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லும்போது அவருக்கு நெருடல் தான் இருக்கும். காம்ப்ரமைஸ் ஆகுது. அண்ணாமலையே காம்ப்ரமைஸ் ஆகும்போது செங்கோட்டையன் காம்ப்ரமைஸர் ஆகிறதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனால் யதார்த்தத்தை ஒரு புள்ளி உரத்தை நீங்கள் யோசிக்கணும். தனியாகவே நிற்கிறாருன்னு வச்சுடுங்களேன் விஜய். 18% இல்லை சார், 20% ஓட்டு வாங்குறதாவே நீங்கள் வச்சுடுங்களேன். 20%ங்கிறது யாருமே சொல்லலை. அப்படி வாங்குறதாவே வச்சுடுங்க. எங்கள் தொகுதியை நான் அதுக்கு ஒரு காரணத்தோடு தான் எங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி போன எலெக்ஷனில் 2021 2,25,000 ஓட்டு பதிவாயிருந்து. ஒரு 3 லட்சம் ஓட்டு பக்கத்தில் வரும். 2,25,000 ஓட்டு பதிவாயிருந்து. இதில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து தளவாய் சுந்தரம் 1,10,000 ஓட்டு 9,800க்கு மேலே வாங்கி அவர் வெற்றி பெற்றார். 2வது இடம் ஆஸ்டின் திமுக 93,000 ஓட்டு வாங்கினாங்க. 20% ஓட்டு விஜய் வாங்குறதாக இருந்தால், ஏன்னா அங்கே கிறிஸ்டின்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால தான் நான் அந்த தொகுதியை உதாரணத்துக்கு எடுத்தேன். 20 இல்லை சார், 25% வாங்குறாருன்னு வச்சுருங்க. எவ்வளோ ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ஓட்டு பதிவாகிறதா வச்சு 2.25 இருக்குது. 2 லட்சம்னே நீங்கள் பதிவாகிறதாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 50,000 ஓட்டு தானே வரும். அது எப்படி வெற்றியை ஈட்டி கொடுக்கும்? அது சான்ஸே கிடையாது. அப்போ விஜய் அவர்கள் தோத்துருவாரு. விஜய் கூட்டணியில் இல்லைன்னா என்டிஏக்கு என்ன ஆகும்? என்டிஏ ஏற்கனவே வெற்றி பெறும் தானே.
ஏற்கனவே வெற்றி இல்ல சார், பெறக்கூடிய வெற்றி பெறும்னா ஏன் இவ்வளவு முயற்சி பண்றீங்க அதுதான் நான் அப்படின்றத சொல்றேன். அதுதான் அங்கே தான் இருக்குது விஷயமே. வெற்றி பெறுங்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. இங்கே நோக்கம் அமித்ஷாவுக்கோ இல்லைனா மோடிக்கோ இல்லைனா பாஜகவுக்கோ இல்லைனா மற்றவங்களுக்கோ இருக்கக்கூடிய எண்ணம் வந்து இந்த தீய சக்தி திமுக வந்து தோக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அழியணுங்கிற நோக்கம். அந்த கட்சி இருக்கவே கூடாது. அப்போ நீங்கள் ஏற்கனவே வெற்றி முகாமில் இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பாசிபிலிட்டி எல்லாம் கைவசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொன்று பெரிய அதிருப்தியில் இருக்குது திமுக அரசாங்கமே. அப்போ இந்த சூழ்நிலையில் அவரும் சேர்ந்தாருன்னா அது ஒரு ஆடான். அப்போ வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், 10% 15% ஓட்டு 10%க்கு மேலே ஓட்டு வித்தியாசம் வந்துச்சுன்னா, மார்ஜின் வந்துச்சுன்னா திமுக கூட்டணியில் எத்தனை பேர் டெபாசிட் இழப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். சார், நீங்க திமுகவை அடிக்கிறது தான் பாஜகவோட நோக்கம்ன்றீங்க. ஆனா திமுக என்ன சொல்லுது, தாவேகாவை அடிக்கிறது தான் பாஜகவோட நோக்கம், அதனாலதான் கூட்டணி இல்லை அவங்க வந்து இப்போ இப்போ இதில் ஆதாயம் அடைய போகிறது யார்? விஜய் தனியாக நின்னாருன்னா திமுக ஒருவேளை திமுக அணி வெற்றி பெற்றலாம்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போ பணத்தை கொடுத்துடலாம், அப்புறம் கூட்டணி வேற பெருசாக வச்சுட்டோம், அதனால் மக்களை எப்படியும் ஏமாத்திடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதில் மண்ணு விழுதில்ல. இல்ல ஆனா என்ன அவர் இங்கே சொல்றாங்க, வந்தாருன்னா அப்பட்டம் அதான் விஜய் இவர் எதுக்கு கதறாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்குது, அது ஒழுங்காக சீட்டு கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த லட்சணத்தில் அவர் வந்து விஜய் வந்து அங்கே போகக்கூடாது அங்கே எவன் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? இல்ல சார், விஜய் அவர்கள் தாவேகா அவர்கள் என்டிஏவோட கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா பாஜக கொஞ்சம் கொஞ்சமா தாவேகாவை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு ஒரு எது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மதிமுகவை கபலீகரம் பண்ண மாதிரியா? காலியே பண்ணி விட்டாங்களே சார் அந்த மனுஷன் வந்து. அப்ப சிவசேனா சார் மகாராஷ்டிரால சிவசேனா அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டாங்க. பாஜக வந்து சிவசேனாவை அழிக்கவே இல்லை, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்கள தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு போனாங்க. அதுதானே உண்மையை நம்ம சொல்லணும். அவங்க வந்து காங்கிரஸ் எலெக்ஷன் வரைக்கும் நின்றுட்டு வெற்றி பெற்ற பிறகு அப்படியே பிஜேபியை ஒரு மிதித்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து நேர எதிர் சித்தாந்தத்தில் இவ்வளவு வருஷமாக பால் தகரை எதை வச்சு கட்சி வளர்த்தாரோ, மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்த்தாரோ அதுக்கு நேர முரண்பட்டு சோனியா காந்தி கிட்ட போய் நின்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கல. சரி, மகாராஷ்டிரால சிவசேனா துரோகம் பண்ணிடுச்சு, பீகார்ல நிதிஷ்குமார் லாயலா தான் அவருக்கு விருப்பப்பட்டு தான் எல்லாம் நடக்குது. அவரு தான் முதலமைச்சரா இருந்தாரு. இப்ப அவரு வந்து ராஜ்யசபா எம்பி ஆக போறதாகவும் பாஜகல இருந்து ஒரு முதலமைச்சர் வர போறதாகவும் சொல்றாங்க. அப்ப இது கூட்டணி கட்சிக்கு பாஜக ஒரு துரோகம் செய்வதற்கு ஒரு செயல் இல்லை. அதாவது நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி வந்து கம்மியான எம்எல்ஏயாக இருந்த போதும் அவரை தான் முதலமைச்சராக வச்சிருந்தாங்க. பாஜக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. யாரையும் வந்து இப்பவும் அவருடைய விருப்பத்துக்கு மாற பண்ண மாட்டாங்க. நிதிஷ்குமார் அவருக்கு பையனை கொண்டு வரது ஒரு இது இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மத்திய அரசியலில் அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்ன மாதிரி முடிவு எடுத்து போகிறாங்கன்னு தெரியாது. பாஜக வந்து அவங்களுக்கு விருப்பத்துக்கு மாறலாம் அங்கே ஒன்றும் அப்படி பண்ணால் அவரே வந்து முரண்பட்டு போயிடுவார். அதனால் அப்படி இல்லை அங்கே சூழ்நிலை. இங்கேயும் வந்து விஜய் இங்கே வந்தாருன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, விஜய் ரொம்ப அதை பிளாங்காக யோசித்து பார்ப்போமே. விஜய்க்கு ஒரு இவர் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி ஒரு 25 எம்எல்ஏ கையில் இருக்காங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக கூட ஆயிடுவார். 25 வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த கூட்டணியில் நின்று அவர் வந்தார்னா அவர் ஒருவேளை இந்த கூட்டணியில் எனக்கு துணை முதலமைச்சரோ அமைச்சரோ எதுவும் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நின்னா கூட திமுக வந்து அது கீழே தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு. தனிப்பட்ட ஒரு கட்சியின் போது 25 கிளியோ இல்லை 25 30 இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதிர்கட்சி விஜயகாந்த் முன்னாடி சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாதிரி கூட அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அது கொடுக்கும். தனியாக நின்று ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாமல் போனால் இல்லை 1-2 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற முடியுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? சரி, இப்போ தேமுதிக இந்த மாதிரி தான் அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது 2016 அவங்க எடுத்த முடிவு தவறு. ஆனா இதே தான் இப்போ எதிர்கட்சி தலைவராக கூட்டணியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் கட்சிக்கும் நடக்கும்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சு தப்பிச்சு. ஆனா எதிர்கட்சி தலைவரா விஜய் பொறுப்பேற்றால் அடுத்த தேர்தலையே அவர் வந்து மண்ணை கவ்வுவார். திமுக அதிமுகன்ற 2 சக்திக்கு நடுவுல சிக்கிக்குவார். அந்த கட்சியை அப்போ பாஜக டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்ற குற்றம். எந்த கட்சியும் டேக் ஓவர் பண்ணாது. 2011 விஜயகாந்த் எடுத்த முடிவு கரெக்டானது. அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, வெற்றி பெற்றாங்க, நல்லா மிகப்பெரிய உயரத்துக்கு போனார். 2016 அதே கூட்டணியில் கண்டினியூ பண்ணியிருந்தா அவரே மாதிரி அவர் இருந்திருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு அதே கூட்டணி அவங்க கூட்டணி தானே அது. சட்டசபையில் எதிர்கட்சி தலைவருங்கிறது கூட்டணி வெற்றி பெற்றது அவங்க ஒன்றா தானே நின்று கூட்டணியில் வெற்றி பெற்று வந்தாங்க. இல்லை, அதுக்கு எதிர்கட்சி ஆயாச்சு அப்படின்னா அவர் எதிர்கட்சி அதான் அவங்க எடுத்த முடிவு.
அவங்க வந்து இல்ல திமுக சார், அண்ணா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் வந்து நின்னாங்க கடைசியில் வந்து இந்த வீணா போன கம்யூனிஸ்டுக்காரங்கெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு அவரை தேரை இழுத்து தெருவில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இல்ல முடிஞ்சு போச்சு. 5 ஆண்டுகள் நீங்க ஒரு கட்சிக்கு எதிரா, ஒரு கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிரா நான் பிரச்சாரம் 2026 பேசிட்டு மட்டும் சொல்லலை, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்ல. எந்த கட்சியினுடைய கூட்டணியோட வந்து நீங்கள் பெரிய உயரத்துக்கு அடைந்தீங்களோ அதையே நீங்கள் வந்து எதிராளி ஆக்கிட்டு போனீங்களா, அந்த இடத்த சொல்கிறேன். அதனால இல்ல அதத்தான் நானும் எடுத்த கேட்கிறேன். முடிவுகள் தவறாகும் போது கீழே வருது. அதுக்கு வந்து இல்ல நீங்க சார், ஜெயலலிதா கூட இத கூட்டணி மக்கள் வச்சு எப்படி ஏத்துப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். எதிர்க்கட்சி தலைவரா நீங்க இருக்கீங்க. சட்டமன்றத்துல உங்களுக்கு பிரச்சனையே வெடிக்குது. அந்த கட்சிக்கும் உங்களுக்கும். நீங்க வந்து கைய நீட்டி பேசுறீங்க. அவங்க உங்கள வந்து இல்ல வார்த்தைகள் வந்து இல்ல தடிக்குது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி கூட்டணி அமைக்க முடியும்னு நான் கேட்கிறேன். இல்ல மக்கள் நல இப்போ கூட்டணின்னு விஜய்க்கும் ஒண்ணு அதே ஒரு நிலைமை வராதுன்றதுல என்ன உத்தரவாதம்? மக்கள் இல்ல நான் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து கொள்கை கூட்டணியே கிடையாது. கொள்கை கூட்டணியே கிடையாது. ஒரு தேர்தல் உடன்படிக்கை அவ்வளவுதான். ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு வெற்றி வாய்ப்புக்காக அப்படிதான் நம்ம நடைமுறையில இப்ப இருக்கு. அப்ப தேர்தல்ல கொள்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில எந்த கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கொள்கை இருக்காது. இல்லாம தான் இருக்கும். அதே மாதிரி தான் விஜய்க்கும். விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரா தான் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அதிமுகவை ஒழிக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்தாரு. திமுக அதை விட தீய சக்தி. அதான் ஆளுங்கட்சியா இருக்கு. அதனால அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில முதல்ல அவரை நிலைநிறுத்திக்கணும், தக்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லாத கட்சி நடத்த முடியாது. அது ஒரு இது இருக்குது. இன்னொன்று, எதிரியில் யார் வந்து இந்த முதல்ல வீழ்த்தப்பட வேண்டியதுங்கிறத முடிவாவது ஒரு எடுக்கணும். அதுக்கு தான் நான் அந்த பாயிண்ட்டை சொன்னேன். யார் வெற்றி பெறணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறத விட எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற இடத்துல தான் இப்போ யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது. அதனால திமுக ஆட்சியை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த அணிக்கு வந்தீங்கன்னா உங்களையும் தக்க வச்சுக்க முடியும், ஒரு கௌரவமான இடத்துல வர முடியும். அப்புறம் இப்போ பவன் கல்யாண் வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கார், கௌரவமாக தானே இருக்கார், ஒரு துணை முதலமைச்சராகவும் இருக்கார். அதே இது அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவங்க அண்ணன் வந்து தனி கட்சி வச்சு அவங்க கட்சி நடத்துனாங்க தானே. இதில் திருப்பதியில் பெரிய மாநாடெல்லாம் நடத்துனாங்க. ஏகப்பட்ட கூட்டம் வரதானே செய்துச்சு. அவரும் தோற்று போயிட்டார், சிரஞ்சீவியும் தோற்று போயிட்டார், இவரும் தோற்று போயிட்டார்ல. அப்படியெல்லாம் இதுதான் பழைய வரலாறு இதுதானே. அப்போ அதே மாதிரி விஜய்க்கு இருக்குங்கிறது தான் எதார்த்தம். அப்போ அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்சி சீமா நடத்தினமே கட்சி நடத்தி பிரயோஜனமே இல்லை. திருமாவளவன் மாதிரி நான் 2 எம்பி 4 எம்எல்ஏ உருவாக்கினா தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்த கட்டத்துக்கு மக்கள் மத்தியிலே நிற்க முடியும். அது ஓட்டு அரசியல். இந்த ஓட்டு அரசியலில் உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ பிரதிநிதித்துவம் வேணும். அது இல்லாமல் நீங்கள் எந்த உங்கள் வாய்ஸை செல்லா காசாக போயிடும். அப்போ அது வேணும்னா நீங்கள் எம்எல்ஏ உருவாக்கணும். அது உருவாக்கலைன்னா அது பெரிய தப்பாக போயிடும். இது என்னுடைய பார்வை. கண்டிப்பாக விஜய் இதை வந்து அவருக்கு தெரியாமல் இருக்காது. என்ன அவர் கூட இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுன், இவங்க எல்லாம் பரம்பரை திமுகவினுடைய ஆட்கள். இவங்க சூழ்நிலையில் இவங்க அங்கே வந்திருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இப்போவும் அவங்க திமுக தொடர்பிலே இருக்காங்க. அதுலேயும் வந்து ஆதவ் அர்ஜுனெல்லாம் வந்து எத்தனை இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 2021 திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. அப்படியே அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு போயிட்டார். அப்போ அங்கேருந்து வெளியே எதுக்கு வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன நோக்கம், என்ன அஜெண்டாங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து இவர் வந்து விஜய்கிட்ட வந்து நிற்கிறாரு. இங்கே என்ன அஜெண்டான்னு தெரியாது. இப்போ அவங்கெல்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பாஜக அணிக்கு விஜய் பெயரக்கூடாதுங்கிறதுல வேலை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஜய் வந்து வெற்றி பெறணும், அவர் ஆட்சி பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. திமுக தோற்றக்கூடாது, அவங்க முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அவருக்கும் புரிய தான் செய்யும். விஜய்க்கும் புரியாதுன்னு சொல்ல முடியாது. புரியலைன்னா அவர் கட்சி நடத்துக்கு தகுதி இல்லாதவர் ஆயிடுவார். இதையும் தாண்டி தான் வரணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவங்க சொல்கிறதுல ஒரு இது இருக்கும், ஒரு லாஜிக் இருக்கும். அதாவது கிறிஸ்டின் ஓட்டு இது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 15% இருக்கும் சார். கிறிஸ்டின் முஸ்லீம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 15. ஒருவேளை ரொம்ப அதிகமான ஒரு கணக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு 16-17% இருக்கும். 20னே வச்சுருங்க. 180 பேர் இந்துக்காரன் இருக்கான். நீங்கள் இது கிறிஸ்டின் ஓட்டு மட்டுமே இருந்தால் போதும்னு நினச்சிங்க. அதை கன்னியாகுமரியில் வேணால் பாதிக்கு கிட்ட நெருங்கி வரும். கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலலாம் வரும்போது 25% தான் கிறிஸ்தவங்க ஓட்டு இருக்கும். தூத்துக்குடி வரும்போதும் கிட்டத்தட்ட 20 இந்த மாதிரி தான் இருக்கும். தென்காசியெல்லாம் வந்தீங்கன்னா 10-12 இந்த மாதிரி தான் தேரும். மற்ற இடங்களில் இதை விட கம்மியாக தான் இருக்கும். இவங்க தான் எல்லாமே நிர்ணயம் பல்காக அவங்க ஓட்டு கிடைக்குங்கிற ஒரே பாயிண்ட்டை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்கிற மாதிரி. ஸோ இவர் ஸ்டாலினும் அதே நிலைப்பாட்டில் தான் போகிறாரு. எல்லாரும் அதை வச்சு தான் பேசுகிறாங்க, சிறுபான்மை ஓட்டுன்னு. எனக்கு அது புரியல். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக, அழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டணி. அது வந்து பிஜேபி தரப்புல எடுக்கிற முடிவு. திமுக இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த கட்சி வந்து சமுதாயத்துக்கு நாட்டுக்கு புரியுது. இல்ல அது புரியுது. இப்ப அதுதான் அவர்களுடைய பார்வையா இருக்கு. அதுக்காக வந்து விஜய் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இழுக்கணும்னு நினைக்கிறதுல தவறு இல்லை.
ஆனா அப்படி இழுக்கிறதுக்கு இவர்கள் சில பிளாக்மெயில வந்து கையாளுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ஜனநாயகம் எழுது. படத்தை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. சண்முகம் அவர்களே சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்றாரு, விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள், அந்த அழுத்தத்திற்கு அவர் அடிபணிய கூடாது ஏன் அப்படின்னு அடிபணிச்சா சொல்றாரு. இவருக்கு என்ன பிரச்சனை? சார் விஜய் வந்து நீங்க அவரை வச்சு அவருக்கு கூட்டணியில போகல. நீங்களோ, விடுதலை இல்ல சிறுத்தைகளோ இப்ப நீங்க சொன்ன ஜனநாயகன் விஷயத்தையே நாம அந்த மாதிரி ஒரு அழுத்தம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்துடா இதுதான் நான் டைரக்ட் பண்ணியிருக்க படம். படம் வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சென்சாருக்கு நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 13ஆம் தேதி ஜனவரி 13 படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்ததில் ஒரு உறுப்பினர் அதுக்கு சில விஷயத்தில் முரண்பட்டதுனால எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் டைரக்டர்னா ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு வச்சு இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சோன்னு அதான் ப்ரொசீஜர். உட்கார வச்சு எங்கிட்ட பேசும்போது படம் ரிஃப்யூசல் கிடையாது, ரிவ்யூஸ் பண்ணலை. ஆனால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்களுக்குள்ளால வந்ததுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம், ரிவைசிங் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அதிகாரி மட்டத்தில் தான் அவங்க தான் பேசுவாங்க சொன்னாங்க. நாங்கள் உடனே ஓகேன்னு சொல்லிட்டோம். சரி நாங்கள் எதுவுமே பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரிவைசிங் கமிட்டின்னு அவங்களே ஒட்டுமொத்தமாகவே முடிவு எடுத்துட்டாங்க. சரி ஓகே ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சோம், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்த பிறகு இது எப்போ நடந்தது? ஜனவரி 13. 22ஆம் தேதி அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. அதாவது அதுக்கு பிறகு அந்த ரிவைசிங் கமிட்டிக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. உடனே இம்மிடியேட்டாக அதையும் நாங்கள் பண்ணிட்டோம். ஜனவரி 22ஆம் தேதி நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டோம் சார். இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஆகிப்போச்சு. சரியா? மார்ச் 16 ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் நாள் ரொம்பவே எக்ஸைட் ஆகி போச்சு தான், நல்ல சீக்கிரம் நம்ம பார்த்துருவாங்க அப்படின்னு வச்சுடுங்க. அதுக்கு இடையில சில சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் படம் பார்க்கலங்கிறத மட்டும் நான் என்னால் சொல்லலாம். அதை மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே டீட்டெயில்டு போக வேண்டாம். இதே மாதிரி ஜனநாயகன் படமும் ரிவைசிங் கமிட்டிக்கு பரிந்துரை பண்ணாங்க. அது ஏன் பண்ணாங்க தெரியுமா? வெளியே நல்ல அரசியல் விமர்சகர் இல்லை வித்தகர் இல்லை அறிவாலயத்தினுடைய பத்திரிகையாளர் இல்லை ஊடகவியலாளர்கள்னு முகமூடியை போட்டுட்டு அறிவாலயத்தில் பிச்சை எடுக்கக்கூடியவங்க இருங்க, அப்படி தான் சொல்லணும் அவங்கள. அவங்கெல்லாம் என்ன சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, மோடியும் அமித்ஷாவும் வேணுங்கன்னே அழுத்தம் கொடுத்து, அதான் அந்த இவர் சொல்கிற மாதிரி, நீங்கள் சொன்ன அந்த கம்யூனிஸ்டுக்காரர் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை முடக்கிறாங்க இல்லை சிபிஐ விசாரணை நடத்தாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு உதாரணத்துக்கு நான் அந்த ஜனநாயகன் படத்தை எடுத்து சொல்கிறேன். ஜனநாயகன் படத்தில் ஒரிஜினலாக என்ன கொஞ்சம் கேள்விப்பட்டேன், அதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, படத்தை இதே மாதிரி 5 பேர் கொண்ட குழு, 2 லேடி 2 ஜென்ஸ் ஒரு அதிகாரி படத்தை பார்த்துட்டாங்க. படத்தை பார்த்துட்டு கட்டு கொடுத்துட்டாங்க. UA 16+ நினைக்கிறேன். அதுக்கு வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தை பார்த்தோன்னா வந்து ரிஃப்யூசலாக இல்லையா ஓகே ஆச்சாங்கிறது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் கேட்டகரி, என்ன சர்டிஃபிகேட் என்ன கேட்டகரியில் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் கட் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. கட் லிஸ்ட்டுன்னு நம்ம இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா, மாடிஃபிகேஷன். இந்த இடத்துல சவுண்டை மியூட் பண்ணிடுங்க, இல்லைனா இதை வேறு சவுண்டு வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் அவங்க என்ன காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வில்லன் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார், ஒரு அட்டாக் பண்ணுறார். அதுக்கு வந்து ஆப்ரேஷன் ஒரு பேர் வைக்கிறார். அதுக்கு பேர் ஓம் ஆப்ரேஷன். அந்த ஓம் செந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி. அப்போ வில்லன் வைக்கிறது நீங்கள் நல்ல நோக்கத்தில் நல்லா வச்சிங்கன்னா நீங்கள் யாரும் அதை பெருமைப்படுத்துகிறதா போயிடும். இது ஒரு மதத்தினுடைய ஒரு வார்த்தை, இந்து மதத்தினுடைய ஒரு வார்த்தை. அப்போ இதை வந்து அதில் படம் பார்த்ததில் ஒரு உறுப்பினர் வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஓம்ங்கிறத நீங்கள் மாடிஃபை பண்ணிடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே எடுத்துட்டாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மசூதி சர்ச்சு எல்லாம் இந்துக்காரங்கெல்லாம் இடிக்கிற மாதிரி ஏதோ காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது தான், அதை கம்மி பண்ணுங்கலாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க இது எல்லாமே ஒத்துக்கிட்டால் தான் அந்த அதிகாரி வந்து கையெழுத்து வாங்குவாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ஏ கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்துக்கு ஏ கொடுத்துட்டாங்க, ஜனநாயகனுக்கு ஏ கொடுக்கல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு யூ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னா, அவங்களால இதுக்கு அது காரணத்தை கேட்பாங்க. காரணத்தெல்லாம் சொல்லி அது அவங்கள திருப்திப்படுத்தலை அப்படின்னா, உடனே அவங்க என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா, நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிடுறோம், நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து யூ வாங்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. அதே மாதிரி நீங்கள் இந்த இதை நான் ஓம்ங்கிறத நான் மாடிஃபை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட பாஜக ஏன் கூட்டணி வைக்கணும்? இந்த இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் முடிச்சிடுறேன். இந்து உரிமைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நான் முடிச்சிடுறேன். இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சென்சார் போர்டு உறுப்பினருக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லை சார். இல்லை, ஒரு பாயிண்ட்டை நான் முடிச்சு எடுத்த ஒரு படம் அது விஜயை ப்ரமோட் பண்றது இல்லை, படம் இன்னும் வெளியே வரல. அதுல ஓம் அப்படின்றது இழிவுபடுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இல்லை, அப்போ இது தெரிஞ்சும் அந்த கட்சியோட ஏன் பாஜக கூட்டணி வைக்கணும்? இது ரெண்டாவது வச்சுக்கோ இந்த பாயிண்ட்டை. இதுக்கும் சென்சார் படத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு அந்த சொன்ன இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நான் எடுத்து பேசுகிறேன். சென்சாரில் ஏன் ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சுங்கிற பாயிண்ட் தான். இதை முடியலை, அதனால் அதை முடிச்சு விட்டுறேன்.
என்ன அப்படின்னா இதை வந்து கட் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்களா, அந்த ஓம்ங்கிறத மாடிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்புறம் இவங்களும் ஒத்துக்கிட்டேன், சரி நாங்கள் மாடிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. மாடிஃபை எப்படி பண்ணி திருப்பி கட் லிஸ்ட்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. இதில் வந்து யூஏ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சர்டிஃபிகேட் கையில் கொடுக்கல, ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அதை ரீஜனல் ஆஃபீஸர் பார்க்கணும், பார்த்து அவர் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவர் ஓகே பண்ணணும். அது பிறகு சேர்மனுக்கு போகும், சேர்மன் வந்து அதை பார்த்து ரிவ்யூ பண்ணணும், பண்ணி ஓகே பண்ணணும். அதுக்கு பிறகு கட் லிஸ்ட் நமக்கு இங்கே வரும். கட் லிஸ்ட் இங்கே வரும்போது நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வீடியோலாம் கட் பண்ணி கொடுப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. யார் கட்டு கொடுத்தாங்களோ அந்த மெம்பர் அதை வெரிஃபை பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஓம்னி கொடுத்த கட்டுக்கு வந்து இவங்க என்ன மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இங்கிலீஷில் O.im இப்படி வச்சுருக்காங்க மாடிஃபிகேஷன். இது என்ன பைத்தியக்காரனா ஆகிற மாதிரி வராது. அதே மாதிரி இவங்க என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் சொன்னாங்க, இல்லை பெரும்பாலானதை இவங்க மாடிஃபை பண்ணலை. அது ஏன் பண்ணலை, எதுக்கு வந்து ஹெச் வினோத் டைரக்டர் தான் இதை செய்யணும், அவங்க ஏன் செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் மாடிஃபை பண்ண சொன்னதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த மெம்பர், அந்த யார் அந்த படத்துக்கு இந்த இதை கொடுத்துருந்தாங்களோ அவங்க வந்து நேரே சேர்மனுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நான் பண்ண சொன்னேன் ஆனால் அவங்க பண்ணலை அப்படின்னா நேரே சேர்மனுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சேர்மனுக்கு ஒரு பவர் அதிகாரம் இருக்குது. இங்கே மெஜாரிட்டி என்ன சொன்னாங்க, மைனாரிட்டி என்ன சொன்னாங்கன்னு அது அவருக்கு தேவையில்லை. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி புகார் இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா அவர் உடனே ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து பரிந்துரை பண்ணலாம். இதே மாதிரி திரௌபதி 1 பண்ணியிருந்தாங்க. திரௌபதி 1க்கு இதேமாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அது எல்லாம் அங்கே போயிட்டு இடையில வந்து அவருடைய ட்ரெய்லரை வெளியிட்டார் மோகன்ஜி. திரௌபதி முதல்ல வந்த திரௌபதியினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டார். சோசியல் மீடியாவில் அது ரொம்ப வைரல் ஆச்சுது. உடனே நம்ம திருமாவளவனுடைய கட்சி சார்பில் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஜாதி ரீதியான இது பண்ணுது, அதை பண்ணி என்ன கண்டென்ட் எழுதியிருந்தாங்களோ புகார் பண்ணிட்டாங்க. அது சேர்மனுக்கு போன உடனே ரிவைசிங் கமிட்டி பண்ணிட்டாங்க அதை. அப்போ வந்து லீலா மீனாட்சின்னு இருந்தாங்க, உடனே கூப்பிட்டு இந்த மாதிரி தான் காரணம். அதனால மெஜாரிட்டி இப்படி இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது. இதுக்கும் மோடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை பண்ணாததுனால அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அதை பரிந்துரை பண்ணாங்க. ஜனநாயகனை வச்சு மோடி பிளாக்மெயில் பண்ணலை சார், அது ஓகே. ஆனால் இந்த மாதிரி இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் அதுல இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, இந்து மதத்தை இழிவுபடுத்தல நடிக்கக்கூடிய ஒரு நடிகரினுடைய கட்சியோட பாஜக ஏன் கூட்டணி வைக்கணும்? அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா 100% வந்து ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருமே தேர மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சியும் தேராது. நீங்கள் சில விஷயத்த காம்ப்ரமைஸ். இன்னொன்று, இந்த படம் வெளியே வரல. முதல் பாயிண்ட், ஜனநாயகன் படம் இன்னும் வெளியே வரல. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகனுக்கெல்லாம் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் இல்லை சார், அந்த பாயிண்ட் கடைசியில் அவங்க அந்த பாயிண்ட் புரிஞ்சுது. இப்போ திமுகவை எதிர்க்கிற மாதிரி திமுக இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூல இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லி பாஜக கண்டனம் தெரிவிக்குது. அப்ப அதே பார்வையில தானே நம்ம தாவே அதே பார்வையில் நீங்க எடப்பாடி பார்த்தீங்கன்னா அவரு கூட கூட்டணி வைக்க முடியாது தெரியுமா? நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப நூல் பிடிச்சு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பொதுவான ஒரு நோக்கத்துக்காக சில விஷயத்த காம்ப்ரமைஸ். இன்னொன்று, இந்த படத்தை வச்சு நம்ம பேசுகிறது அர்த்தமே இருக்காது. அந்த படத்தில் இந்த மாதிரி என்ன இருக்குன்னே வெளியே தெரியாது. அது ஒரு இம்மெச்சூர் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த இது ரிவைசிங் கமிட்டிக்கு ஏன் போச்சுங்கிறதுக்கு மட்டும்தான் நான் காரணம் சொல்கிறேனே ஒழிய, அதில் வந்து இந்த ஓம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சான்னா அது டைரக்டர் வச்சது. அது அவருக்கு இது. ஏன்னா இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் வந்து அவருக்குடைய ரோலை நடிச்சுட்டு அவர் போயிடுவார். அதுக்கு பிறகு வந்து இது வில்லன் ரோலில் தான் இது வரும். டப்பிங்கில் இவங்க என்னத்தை வச்சுருக்காங்கன்னா அவருக்கு தெரியுமா, அவர் சொல்லி தான் வச்சாரா, அப்படியெல்லாம் நிறைய கொஸ்டின் வரும். அதில் உள்ளால இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்திருக்கான்னு தெரியாது. கோவில்கள் இடித்ததாக விஷுவல் இருக்குது, அதை கம்மி பண்ண இது சர்ச்சு மசூதி இதெல்லாம் இடித்த மாதிரி விஷுவல் இருக்குது, அதெல்லாம் பாதியாக குறைக்க சொன்னோம், இல்லை கம்மி பண்ண சொன்னோங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எனக்கு கேள்விப்பட்டேன். அதை தான் நான் இதில் கோட் பண்ணுறேன். அது ஒட்டுமொத்தமாக இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் மொத்த படத்தையும் எடுத்திருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. சரி சார், அதனால் நீங்கள் அதை விட்டுடலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம். சரி, ஓகே. இப்போ ஜனநாயகனுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்ல, விஜய்க்கும் அந்த ஓமுக்கும் சம்பந்தம் இல்ல. இல்ல, ஜனநாயகனுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னா அப்ப என் படத்தை யார் வந்து தடுத்து வச்சிருக்கா? அதான் நான் கேட்கிறேன். இல்ல, அதான் சார் இயல்பா நடக்கிறது. இல்ல, அதுதான் புரிஞ்சது. ஜனநாயகனுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்ல, ஓமுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ சிபிஐ மூலமா மோடி அவர்கள் விஜயை கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறாரா? இது அடுத்த கேள்வி. இல்ல, இது இப்படி பார்த்தீங்கன்னா அதை வச்சு விஜயை வந்து பிஜேபிக்கு இழுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறதாக இந்த திமுக சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதை மாதிரி செய்ய முடியும் அப்படின்னா நேராக ஆராசாவையும் நம்ம கனிமொழியும் நேராக கூட்டிகிட்டு வந்து அவங்க பழைய அந்த 2G வழக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணைன்னு சொல்லி வச்சு நீ கட்சியை ரெண்டாக ஓட, இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி புழலில் தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டலாமே. ஏன் மிரட்டலை? அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? செய்யலைன்னா அழகாக பண்ணலாமே. இல்லை, நிறைய பேர் வந்துடுவாங்க. திமுகவில் எத்தனை பேர் யோக்கியனா இருக்கான்னு சொல்லுங்க. திமுகவை நீங்க பலவீனப்படுத்தி ரெண்டா உடைக்கலாம் சார். யாரை வச்சு அரசியல் பண்ணுங்க? திமுகவை ரெண்டா உடைச்சிடலாம்.
அரசியல் நீங்கள் வந்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும் தான் நோக்கம். தமிழ்நாட்டில் ஆட்சியை இது ஒரு அரசியல் ஆமா, மாற்றத்தை அப்ப கொண்டு அதுக்கு ஒரு வரணும். எதிர்க்கட்சின்னு ஒண்ணு வேணும்ல சார். எதிர்க்கட்சி அதிமுக இருந்துட்டு போகும். சட்டசபையில் எதிர்க்கட்சிங்கிறது நமக்கு ஆளுங்கட்சிக்கு கூட இருக்கக்கூடியதே வந்து போட்டியிடலாம். எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க நாங்கள் ஆட்சியில் பங்கெடுக்கலைன்னா அவங்க எதிரணியில் உட்காந்துருப்பாங்க, பேருக்கு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். இது நடைமுறையில் உள்ள விஷயம் தான், இல்லாதது கிடையாது. எதிர்க்கட்சி வந்து எதிரி கட்சியாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம். ரெண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம். மெஜாரிட்டி பர்சன் விஜயகாந்த் முதல் அப்படி தானே இருந்தார், ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். நாளடைவில் அவருடைய ஸ்டாண்டை மாற்றினார். அதில் நிறைய பிரச்சனைகள் வந்து அப்படி தான். அதனால் வந்து இதுக்கும் மோடிக்கும் நீங்கள் அந்த கரூரில் அந்த சம்பவம் நடக்கலைன்னா இவர் என்னட்ட கேட்டிங்கன்னா அதை இவ்வளோ பெரிய விஷயமாகவே கொண்டு போனதே திமுக தான். அது கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கட்சி தலைவர் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, அதில் சில தவறுகள் நடக்குது அப்படின்னா அது இனிமேல் தவறு இன்னொன்று போலீஸ்காரங்களுக்கு சம்மந்தமே கிடையாதா? ஒரு அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் 10,000 தானே தெரிய வரும். அப்போ சிபிஐ விசாரிக்குது இல்லை சார்? விசாரிக்க அதான் விசாரணை தான் நடத்துறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து அவரை மிரட்டி வந்து கூட்டணி கூட்டிட்டு இல்லை சார். அப்போ விசாரணையில் அதை பயன்படுத்தி விஜய கூட்டணிக்கு இழுக்க முயற்சிக்கிறாங்க. சரி, அதை பயன்படுத்தி கூட்டணிக்கு இருக்க இது பண்ணுறாங்க. இதே விசாரணையில் சம்மந்தப்பட்டவர் செந்தில் பாலாஜி, இந்த இதில் டவுசரில் மோண்டர் இறந்தார். இவருக்கு அந்த கூட்டம் நோட்டீஸ் கொடுத்தாங்களா வர சொல்லி, இவர் போய் உண்மையை சொல்லிட்டு வர வேண்டியதானே? இவர் எதுக்கு அங்கே எஸ்கேப் ஆகி இங்கே படுத்துட்டு கிடக்காரு கரூரில்? போக வேண்டியதானே வண்டி ஏறி டெல்லியில் போய் இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை அப்படியே ஆணித்தரமாக ஆதாரங்களெல்லாம் அள்ளி வீசிட்டு வரலாம்ல. இவங்க கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது, போலீஸுக்காரங்கெல்லாம் இவங்க கையில் தான். என்னென்ன ஆதாரம் இருக்கோ கொடுத்துட்டு உடனே அந்த கேஸை முடிச்சுக்கிட்டே வந்துடலாமே. ஏன் அதை செய்யாமல் இருக்காங்க? பேசுவாங்க சார் எல்லாம். சிபிஐ ஆஃபீஸு ஒரு மூத்த பத்திரிகையாளர், அதான் நான் சொன்னோம்ல, அதனால தான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். கொஞ்சம் கடுமையாக தான் எனக்கே தோணுச்சுது அது. அதாவது பத்திரிகையாளருங்கிற பேரை முகமூடியை போட்டுட்டு அறிவாலயத்தில் பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொன்னோம்னா ஆர்கே ராதாகிருஷ்ணன், ஆர்கே தானே, ஏதாவது ராதாகிருஷ்ணன் வச்சுடுங்க, அது கூட நமக்கு அந்த ஆளுக்கு பேர் கூட தெரியல. நேற்றுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து சிபிஐ அலுவலகத்தை வந்து பிஜேபியினுடைய கிளை அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறார். நக்கல், அந்த மேனரிசம் அவர் சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக அவர் சொல்கிறாரு. இந்த தேர்தல் வந்து தேர்தல் கமிஷன் அவங்களுடைய நடைமுறை சிக்கல், அவங்களுடைய படைகள் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளாய் பண்ணணும், இதெல்லாம் வச்சு தானே பாதுகாப்பு, இதெல்லாம் வச்சு தானே அவங்க செய்வாங்க. உடனே வந்து பாண்டிச்சேரியில் ஏன் முன்னாடி தேர்தலை வச்சிங்க, கேரளாவில் வச்சிங்க, தமிழ்நாட்டில் ஏன் அதோட சேர்த்து வைக்கல? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். சிபிஐ அலுவலகத்தை வந்து பிஜேபியினுடைய அலுவலகமாக வச்சு அவர் வந்து பண்ணாங்க. ஏதோ பின்னாடி அமித்ஷாவும் மோடியும் பின்னாடி வந்து பின்வாசல் வழியாக சிபிஐ அலுவலகத்துக்குள்ளால வந்து உட்கார்ந்துருந்துக்கிட்டு இவரை முன்வாசல் வழியாக வர வச்சு அங்கே அவர்கிட்ட டீல் எல்லாம் பேசி, நாங்கள் 45 சீட்டு தரம் வாங்கிட்டு போ, இல்லைன்னா உன் கட்சியே இருக்காது, நீனே இருக்க மாட்டான்னு ஏதோ மிரட்ட மாதிரி. அப்படியெல்லாம் மிரட்டனா இதுக்கு திமுகவே இருந்திருக்காது சார். எப்போவோ திமுகவை காலி பண்ணி விடுவாங்களே. அப்படிலாம் செய்கிறவங்களாக பாஜகக்காரங்க இருந்தால் சார், எந்த அலுவலகத்திலையும் பிஜேபி அமைச்சர்கள் எல்லாம் போயிருந்து ராசா மாதிரியோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர்கள் மாதிரியோ செயல்பட்டிருந்தா இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ நடந்திருக்குமே சார். எங்கேயுமே பண்ணலையே சார். எல்லா இடமும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதிகாரிகள். அதனால தான் இன்னமும் அந்த பழைய திமுக அந்த கம்யூனிஸ்ட் பேஸில் வந்த அதிகாரிகளும் சரி, இல்லைன்னா அந்த நீதிபதிகளும் சரி, மற்றவங்களும் சரி, இன்னமும் அவங்க எதிரான இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதையும் சகிச்சுட்டு தானே போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வைரமுத்துக்கெல்லாம் அந்த ஞான பீடை விருதெல்லாம் கொடுப்பாங்களா? அது கொடுத்தது ஒரு அமைப்புன்னு வச்சுப்போம் சார். ஆமாம், அதுவும் காரணம் தானே. நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்படி வேண்டாம். அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ட்ரஸ்ட்லேருந்து அதை கொடுத்தாங்கிறத சொல்கிறாங்க. அப்படியே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு விருது கொடுக்குறாங்க. திமுக வந்து அதுக்கு நேராக எதிரான ஒரு இதில் இருக்குது, கொடுத்துருவாங்களாங்க. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைங்க பிரிண்ட் ஆகுமா? விட்டுருவாங்களா இவங்க? அப்படி நேராக உள்டாவை திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். அதுதான் பிஜேபிக்கும் அந்த திமுக காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்ல வரேன். இவங்க வந்து ஜனநாயக ரீதியாக எல்லாமே அணுகுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நேராக எதிராகவே அவங்க மேலே தப்பாக சொல்லி புழுதி வாரி வீசினாலும் பரவாயில்ல, சரி அதையும் ஏற்றுக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டே போவோம். பாருங்கள், பெட்ரோல் இல்லைன்னு ஒரே நாளில் திட்டமிட்டு இந்தியா முழுக்க போராட்டம் நடத்தலை. எங்கே சார் கேஸ் சிலிண்டர்? இதுக்கு முன்னாடி எப்போ சார் மன்மோகன் சிங் காலத்தில் நம்ம கேஸ் புக் பண்ணி எத்தனை மாதத்துக்கு பிறகு நமக்கு டெலிவரி கொடுத்தாங்க? இன்றைக்கி புக் பண்ணி 2வது நாளே டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சிலிண்டரை தூக்கிட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் என்ன கூத்து இதெல்லாம்? அப்போ அதையும் சகிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், இவருக்கு மரியாதைக்கு ட்ரம்ப் சொல்லி தான் இவர் வந்து இவருக்கு உத்தரவு வாங்கிட்டான். அப்படின்னா இதுக்கு வந்து ரஷ்யாவிட்டேருந்து என்ன வாங்கினார்? ட்ரம்ப் சொன்னதை கேட்காம தான் சார் அங்கே வாங்கினார். ரஷ்யாவிலேருந்து நான் வாங்கினேன், எங்கள் நாட்டுக்கு தேவையை நாங்கள் வாங்குறோம், அவ்வளோதான், நான் உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் போடுவேன்னு சொன்னார். அது போக மோடி தானே பிரதமர், அவர் தானே அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் அமெரிக்கா சொல்லிச்சு நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்க. ஆமாம், வேறு அவங்க தான் அளிக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க தான் இறங்கி வந்தாங்க, கீழே இறங்கி அமெரிக்கா அனுமதி அளிக்கிறோம்னு சொல்கிறது. ஆமாம், அது ஆமாம், அனுமதி அளிக்கிறேன்னு என்னது? இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் வாங்கக்கூடாது.
நாம ஒரு நாட்டுக்கிட்ட வர்த்தகம் பண்றதுக்கு அதேதான் நான் அமெரிக்கா எப்படி அனுமதி அதே தான் அளிக்குது? நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது மோடி பண்ணிட்டு இருந்தார். ஒன்றும் வேலையை பாருன்னு சொல்லலை, அவ்வளோதான். வெளிப்படையாக அவர் பேட்டி கொடுக்கல. உன் வேலையை பாரு, நான் பார்த்துருவேன்னு சொல்லலை. எங்கள் நாட்டுக்கு தேவை, நாங்கள் பண்ண அவர் அதை சட்டம் பண்ணவே இல்லையே. அதையே சட்டம் பண்ணாத மோடி இப்போ நீங்கள் 30 நாள் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது சொன்னால் வேறு வழி இல்லை. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இதுதான் செய்ய வேறு போகிறாரு மோடி. அதை வச்சு இவங்க இங்கே ஒரு அரசியல் பண்ணலையா? எதை பண்ணணும்னு ஒரு அதனால தான் காங்கிரஸ் கரைஞ்சி தேஞ்சி கட்டமண்ணாகி போகணும்னு அதுக்கு தான். அதனால அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி ஆள் தேவை. இந்த பப்பு மாதிரி ஆட்கள் இருந்து பண்ணணும். பண்ண அவங்க அப்படி கரைஞ்சி போயிட்டே இருப்பாங்க. பாருங்கள், கேரளாவில் இப்போ வருமா இல்லையாங்கிற மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 10 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி பழையபடி வரணும். வரக்கூடிய அந்த சூழ்நிலை வருமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கில் நிற்கிது. இப்போ கண்டிப்பாக வந்துருங்கிறத உறுதியாக அவங்கள காங்கிரஸுக்காரங்களிலே சொல்ல முடியலை. அந்த லெவலில் போய் நிற்கிறேன். காரணம் இவங்களுடைய செயல்பாடு. கொஞ்சம் தேச நலனும் இருக்கணும். நாட்டுக்காகன்னு அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன். அதனால் பிஜேபி வந்து இதெல்லாம் அந்த துறைகளெல்லாம் அந்த சிபிஐ இல்லைனா அமலாக்கத்துறை அதெல்லாம் பண்ணணும்னா காங்கிரஸ் திமுகவில் உள்ள அத்தனை அமைச்சர்களையும் தூக்கி உள்ளே போடலாம். எல்லாத்தையும் போடலாம். எல்லாத்தையும். ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருவேளை அதில் விதிவிலக்காக வெளியே தப்புறதுக்கு வாய்ப்பு. இந்த குடும்பமே மாட்டோம். உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் மாட்டக்கூடிய இடத்துல தானே இருக்கார். இவங்களே போட்டு 4 மிதிக்க சொல்லலாமே. ஏன் செய்யலை? அமித்ஷாவுக்கு அது கூட தெரியாதா? அப்படி இல்லை. அவங்க அரசியல் நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க அதை கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. கொச்சைப்படுத்திட்டே போங்க. ஆனால் ஒன்று விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. விஜய் இந்த பக்கம் வந்தால் என்ன நடக்கும்? அவங்க ஏன் கதறாங்க? அப்போ இங்கே வந்தால் அவங்க சுத்தமாக வாஸ் அவுட் ஆயிடுவாங்கங்கிறது புரியுது. அதுக்கு இப்போ ஒரு ட்ராமா 2 நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சீட்டு கூட தரலன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். எங்கே போவாங்க? சீமான் கூட போயிடுவாங்களோ? இருக்கிறது அவர் ஒரு ஆள் தான் தனியாக இருக்கார். அவர் கூட போயிடுவாங்க. அவர் வேட்பாளர்லாம் விட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு. நாங்கள் சீட்டு கொடுக்க இடமும் இல்லை. நினச்சி பாருங்கள். அப்படின்னா திருமாவளவன் எதுக்கு சார் கதறாரு? அவங்க கூட்டணி அங்கே இருக்காங்க. இது விஜய் வந்தால் என்ன போனால் என்ன? உங்களுக்கு என்ன கவலை? அவர் தான் நீங்கள் காங்கிரஸுக்கு கவலைப்படுது. காங்கிரஸ் 3 சீட்டுக்காக வேண்டிய விஜய் இழுத்து தெருவில் கொண்டு விட்டுட்டு போனது. அவங்க முதல்ல அவர் நம்ப வச்சு கழுத்தறுத்த கட்சி காங்கிரஸ். இல்லைன்னா கொஞ்சம் நிம்மதி. அதுக்கும் ஒரு காரணம். திமுக பாஜக அணியில் விஜய் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவரை நம்ப வச்சு கடைசி வரைக்கும் ஏமாற்றி கழுத்து அறுத்தீங்களா? இப்போ உங்களை போட்டு மிதின்னு மிதிக்கலாம்ல. இப்போ நேராக இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்குள்ள டெபாசிட் வாங்கிட மாட்டாங்க. கன்ஃபார்மாக வாங்கிட முடியாது. 10% ஓட்டு வித்தியாசம் வந்துச்சுன்னா வாங்கவே முடியாது சார். போயிடுவாங்க. அதுவும் இவங்களுக்கெல்லாம் இவங்க பண்ண அழிச்சாட்டியதுக்கு இவங்க எல்லாம் இந்த ஜோதிமணிலாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக போயிடுவாங்க. சரி சார், விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வராரா? என்டிஏ கூட்டணி ஜெயிக்குதா? இல்ல இந்த தேர்தலோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு இல்ல சார், அது முடிவுல தான் நம்ம நிச்சயமா அதை முடிவுல பார்ப்போம். கேள்விகளுக்கு தெளிவாக பதில் அளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.